ஹலோ ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே அன்போட வரவேற்கிறோம். என்னடா நம்ம சேனலில் யவனராணி போடுறோன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் பேராசிரியர் சாண்டில்யனோட வர்ணனையை பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்கங்க. அவரோட வர்ணனையை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா ரொம்பவே கஷ்டமாக தானே இருக்கும். நாங்கள் அவரோட வர்ணனையை சுருக்கியும் உங்களுக்கு கதை புரிகிற மாதிரியும் சொல்லணும்னு விரும்புகிறோம். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். பூம்புகாரை பற்றி கேள்விப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க. பூம்புகார்னாலே கண்டிப்பாக கண்ணகி எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் இப்போ நம்ம கண்ணகியை பற்றி பார்க்க போகிறதில்ல. பூம்புகாரில் இருக்க காவிரி பூம்பட்டினம் பற்றி தான் பார்க்க போகிறோம். காவிரி பூம்பட்டினம் அதாவது அந்த கடற்கரையோரமாக நடக்கிற வர்த்தகங்களை பற்றியும் கடலை பற்றியும் தான் இந்த வர்ணனையில அவர் சொல்லியிருக்காரு. யவனராணியோட முதல் அத்தியாயம் மோகனாஸ்திரம். அந்த காவேரி பூம்பட்டணத்துல மேகத்துல அந்த ஆவணி மாதம் முதல் நாள்ல கூட கொஞ்சம் கூட மேக கூட்டம் இல்லாமலையும் ஒரு சின்னதா மலைத்துளி கூட வானிலிருந்து கீழே விழாமலையும் நட்சத்திரங்கள் கண்கள் போல சிமிட்டி சிமிட்டி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு வானம் ரொம்ப தெளிவா இருந்தது. இரவு மணி 10 கடந்ததுக்கு அப்புறமும் அங்க மக்கள் நடமாட்டமும் கேளிக்கை கூச்சல்களும் கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப சத்தமாவே கேட்டுட்டு இருந்தது. அந்த வானத்துக்கு தான் எந்த விதத்திலையும் குறைஞ்சவே இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அங்க குடகு மலையிலிருந்து புறப்பட்டு அப்படியே வெள்ளத்தை அள்ளிக்கிட்டு வந்த அந்த மலைத்தலையை காவிரியும் புகாரோட கடல்ல கலந்து புனல் பறந்து நின்றது. தொலை தூரத்துல கடலில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த கப்பல்ல இருந்து சரக்குகளை இறக்கிட்டு வந்த அந்த இரவுல அமைதி ஏதுமின்றி கடலோடிகளோட கூச்சலே ரொம்ப அதிகமா இருந்தது. அது மட்டுமா இருந்தது, அக்கம் பக்கத்து உப்பளங்கள், அதாவது உப்பு துறைமுகத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வெள்ளை உப்பையும் அந்த வெள்ளை உப்புக்கு பதிலாக நெல்லை ஏற்றி சென்ற அந்த படகுகளோட சரையில் துடுப்பு சத்தமும் அதை அந்தந்த கிளைகளில் பிரிச்சுக்கிட்டு இருக்க பரதவரோட கூச்சலும் சேர்ந்து பேரிரைச்சலா இருந்தது. இது தவிர அங்க சுங்க காவலர்கள் அங்க எல்லா வேலையும் செய்யும் பொழுது அவங்க போடுற கட்டளை சத்தமும் ரொம்ப அதிகமாவே கேட்டுட்டு இருந்தது. எந்த ஒரு பகையுமே அறியாத, அதாவது கலங்க வைக்கும் பகைவரையே அறியாத அந்த புகார் நகரம் பல பாகங்களை தன்னோட அங்கங்களா கொண்டிருந்ததுனால அந்த நகரத்தோட கடற்கரை பகுதியில இருக்க பரதவர்கள் எல்லாருமே எந்த ஒரு கவலையும் இல்லாம அந்த நேரத்துல கூரை வீடுகளை கட்டி கொண்டிருந்துகிட்டோம். அதே நேரத்துல அங்க ஆடுகளோட ஆடுகளையும் கௌதாரியோட கௌதாரியையும் கோழிகளோடு கோழிகளையும் எல்லாருக்கூடையும் சண்டைகளை மோத விட்டு அதை வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் அங்க சாப்பிட்டுக்கிட்டும் அங்க இருந்த மதுவை குடிச்சுக்கிட்டும் ஏதேதோ உளறிக்கிட்டும் இருந்தாங்க. அந்த சத்தமும் 4 புறமும் பயங்கர இறைச்சலா கேட்டுட்டு இருந்தது. கலங்கு பகையே இல்லாவிட்டாலும் காவலை தவிர்க்க விரும்பாத அந்த யவன வீரர்கள் கைகள்ல தீப்பந்தங்களை ஏந்திக்கிட்டு அணிவகுத்து 4 பேரா கடற்கரையோரமா பல இடங்கள்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க நடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க கால்களில் இருக்க அந்த செருப்புகளோட சரக் சத்தமும் மார்புகளில் அவங்க அணிஞ்சிட்டு இருக்க அந்த கவசங்களில் உராய்ந்த வீர பதக்கங்களோட சத்தமும் சேர்ந்து அந்த புகார் நகரத்தோட கடற்கரை பகுதி அந்த எதிரிகளை பார்த்து அப்படியே சிங்க மாதிரி வீர கர்ஜனை பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. வெளிநாட்டில் இருந்து வர மரக்கலங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக புகார் நகரத்தோட கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்க அந்த வானையே பிளந்து நின்ற கலங்கரை விளக்கத்துல சுடர்விட்டு பிரகாசித்த பெரும் தீப்பந்தங்களுக்கு அவ்வப்போது எண்ணெய் விட்டு கொண்டிருந்த காவலாளிகள் மேலே இருந்து எண்ணெயை கேட்டு போட்ட கூச்சலும் அதற்கு தரைமட்டத்திலிருந்து கிடைத்த பதில்களும் சேர்ந்து அமைதியை கிழிப்பதற்கு உயரம் ஒரு பெரும் தடையல்ல என்பதை நிரூபித்தது. விண்ணை தொட்டு நின்ற அந்த கலங்கரை விளக்கத்துக்கு கொஞ்சம் தள்ளி வரிசையா இருந்த அந்த மீனவர் சேரியில பரதவர் குல மங்கைகள் இரவு ஆனதுனால அவங்களோட வழக்கமான தன்னோட பட்டாடைகளை அங்க இருந்து எடுத்துட்டு அவங்களோட கணவன்மார்களோட சந்தோஷமா இருக்கும் பொழுது உடுத்துற அந்த வெள்ளை துணிகளை அணிந்து கொண்டு
அந்த மீனவர்கள் தங்களோட கழுத்துல இருக்க சுறா மீன்களோட பல்களை போட்டிருந்த அந்த மாலைகளை தன்னோட கழுத்துல போட்டுக்கிட்டும், கணவர்மார்கள் மனைவிகளோட மாலைகளை தன்னோட கழுத்துல போட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி பிடிச்சு கொண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி புரண்டு கொண்டும் அங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது அவர்களோட காம வெறியில தெளிச்சிட்டு இருக்க அந்த விளையாட்டுகள்ல இருக்க ஒரு சத்தம் வேற அங்கேயும் ஒரு பேரிரைச்சலா கேட்டுட்டு இருந்தது. எங்குமே எந்த ஒரு அமைதியுமே இல்லாம ஒரே சத்தமாவே தான் இருந்தது. அந்த சத்தம்லாம் அடங்க காலம் வந்து விட்டது போல் அங்க பட்டினப்பாக்கத்திற்கு மணிவண்ணன் கோயிலின் 2ஆம் ஜாம மணி பெருசா ஒழிச்சு அங்க இருக்க நாற்புறங்களிலையும் ஊடுருவி போச்சு. ஆனா அதையும் பெருசா எடுத்துக்காம புகாரின் கடற்கரை பகுதியான மருவூர் பாக்கத்திற்கும் மேற்பகுதியான பட்டினம் பாக்கத்திற்கும் இடையே இருந்த அந்த வர்த்தக சாலையில் எகிப்தியர், சீனர், கடாரத்தார், ரோமர், கிரேக்கர் ஆகிய பல நாட்டு வணிகர்கள் பேரம் பேசி வியாபாரம் செஞ்ச அந்த கூச்சல் வேற ரொம்ப பெருசா இருந்தது. நடுநிசி நெருங்கி கொண்டிருந்ததற்கு அடையாளமாக புகாரின் புத்த விகாரங்களில் பௌத்த துறவிகள் கோஷித்த அந்த அமைதி வேதம் கூட இத்தனை கூச்சல்களுக்கு இடையில் அர்த்தமற்று போய் அமைதிக்கும் வாழ்க்கைக்கும் அதிக சம்பந்தம் இல்லை என்பதை நிரூபித்தது. இப்படி அமைதிக்கும் வாழ்க்கைக்கும் அதிக சம்பந்தமில்லை என்பதை ஒப்புக்கொண்டவன் போல் கடற்கரையோரமாக நடந்து சென்றான் இளஞ்செழியன். அங்க எதிரே தெரிந்த புகார் நகரின் பெரிய விளக்குகளையும் ஜனக்கூட்டத்தையும் தங்கத்தாலும் வஜ்ர வைடூரியங்களாலும் சோழர்களின் புலிக்கொறி பொறிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கோட்டை கதவுகளை ஒரு முறை ஏறெடுத்து நோக்கி தன்னோட துயர் தோய்ந்த புன்முறுவல் ஒன்றை உதடுகளில் தவளவிட்டதன்றி தனது துயரத்திற்கு அறிகுறியாக பெருமூச்சை ஒன்றையும் தனது கூர்மையான நாசையிலிருந்து வெளிவிட்டான் இளஞ்செழியன். சுமார் 22 வயதுக்கு மேல் மதிக்க முடியாத அந்த பாண்டிய நாட்டு வாலிபன் முகத்திலே படர்ந்து கிடந்த அந்த துக்க சாயையை கடல் தனது நீரை கொண்டு துடைக்க முயற்சி செய்தது. அதே நேரத்தில் அவனது தலைமயிர்களில் இரண்டொன்று அவனது கன்னங்களை வருடி அவனுக்கு ஆறுதல் கூறியது. அங்கு சென்ற கடற்கரையில் இருந்த அலைகள் அவனது கால்களில் மோதி அவனுக்கு ஆறுதல் அளித்தாலும் அங்கிருந்த கடல் பாசிகளும் கிளிஞ்சல்களும் அவனது கால்களை சுற்றும் பொழுது அதனை உதறி தள்ளிவிட்டு அவன் கடற்கரை ஓரமாகவே நடந்தான். அப்பொழுது அவனது இடையில் கட்டியிருந்த பட்டாடையில் இருக்கும் அந்த வாள் அவனது பின்னங்கால்களை தட்டி கொடுத்து, நான் உனக்கு இருக்கிறேன், கவலை கொள்ள வேண்டாம், நான் உனக்கு ஆறுதல் கூறுகிறேன் என்பது போல் அவனுக்கு ஒரு ஆறுதலை கூறியது. ஆனால் அவனது மார்பில் அங்கும் இங்கும் உராய்ந்து கொண்டிருக்கும் அந்த பாண்டிய நாட்டு முத்துச்சரம் அவனது துயரை போக்கக்கூடியவன் நீயோ அல்லது நானோ அல்ல, அவனது துயரத்தை போக்கக்கூடியவள் வேறு ஒருவள் இருக்கிறாள் என்று கூறி நகைத்தது. இப்படியே ஆழ்ந்த யோசனையாலும் கவலையாலும் அரை தூக்கத்தில் இருக்கும் அவனது கண்கள் மட்டும் ஒரு ஈட்டியை போல் மிகவும் பிரம்மாண்டமாக ஜொலித்தது. ஆனால் அவன் இடுப்பில் உறுதியுடன் ஊன்றியிருந்த அவன் நீண்ட கரம் மட்டும் அவன் உள்ளத்திற்கு ஆறுதல் அளிப்பதாக அவனுக்கு தோன்றியது. கரையோரத்திலும் கரையோரத்தை ஒட்டியிருந்த மருவூர் பாக்கத்தின் உட்புறத்திலும் எழுந்த பல கூச்சல்களையும் மீனவர் மங்கையர் ராக்காலங்களில் அணியும் தாளை மலர்களின் நறுமணத்தையும் ரோமாபுரியிலிருந்து கிரேக்க நாட்டிலிருந்தும் வந்த கடல் முகப்பு மாளிகைகளில் தங்கியிருந்த யவன மங்கையர் சுழன்று சுழன்று ஆடிய ஆட்டத்திற்கு யவன வீரர்கள் போட்ட தாளங்களையும் பாடிய பாட்டுகளையும் இசைக்கருவியின் ஒளிகளையும் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் உலகத்தையே வெறுத்தவன் போல் கடற்கரையோரமாக நடந்து சென்றான் இளஞ்செழியன். தனது வாழ்வின் முக்கிய பிரச்சனைக்கு விடை காணாது மிகவும் தவித்து கொண்டிருந்தான் இளஞ்செழியன். அந்த நேரத்தில் அனைத்தும் சலனமில்லையில் உயிர்கள் இல்லை என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த அந்த நேரம்தான் சோழர்களின் மாபெரும் சாம்ராஜ்யத்தையே இடர கடலரசன் வீசிய மோகனாஸ்திரம் போல் தரையில் கிடந்தாள் ஒரு பேரழகி.